இந்த 3 நாளாக என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. நாம் தமிழர் பரவாயில்ல, இந்த தற்கொலை பசங்களுக்குண்டு பாமர மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை தளபதி வீடியோ ஒன்று செட்டப் பண்ணி மேட்டர் டைவர்ட் பண்ணி விட்டதால தப்பிட்டோம். எப்பா ஏன் கண்டக்டரு புதுச்சேரி டிக்கெட் ஒன்று கொடு. யார் புதுசியானது? எம்மா புதுசியானதுக்கு 2 நாள் வந்த மீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிரிச்சு தானது. நானும் ஒரு மீம்ஸை பார்த்து நேற்று நைட்டு உட்காந்து சிரிச்சேன். சாப்பிடாம எம்னா ஆதிப்பு சிரிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அம்மா என்னை கேட்டிருக்கேன். சிஎம் சார், உங்களுக்கு இந்த பழி வாங்குற எண்ணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என் ஃபேன்ஸ் அது விஜய் அஜித் மாதிரியே இருக்குது. பேஸ் கேட்டு பார்க்க விஜய் தான் அப்படி மாற்றி வச்சிருக்காங்களா? இல்லைண்ணா என் என்ன விட்டுருங்க. அண்ணாவோட விளக்க வீடியோவை பார்க்கும்போது ஒன்று மட்டும் மண்ணள்ளி மூடுவாங்க, நம்மளே செத்துருவான். நான் ஆட்சிக்கு வந்து கொடநாடு வழக்கில் எடப்பாடியை கூட பழி வாங்கலை. இவன் ஏறா சுடலை. அவரே பாவம். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொடநாடு வழக்கில் எடப்பாடியே பழி வாங்காத மனுஷன் இவன் எப்படி பழி வாங்குவான்? ஐயோ, அவரே ஒரு கோமாளியா? டிஎம்கே அவரே பொம்மை எழுதி கொடுத்ததை படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு பழி வாங்குறதுனா என்னதுன்னு தெரியாது, அதிகாரம் பண்ணதுன்னா என்னன்னு தெரியும். எழுதி கொடுக்கவே பண்ணிக்கிட்டு அங்கங்கே எவன் கையெழுத்து போட சொல்லுதானா கையெழுத்து போட்டுவிட்டு கல்லா கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த மனுஷனை போய் உடனே பழி வாங்க